நாம் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில் மகா பெரியவருடைய லீலைகளை, அவரது மகிமைகளை, அவரது கருணையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், இந்த பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பதில் எந்தவித பேதமும் இல்லாமல், அவங்க பணக்காரன், ஏழை, இந்த ஜாதி, அந்த மதம், இதையெல்லாம் பார்க்காமல் தரிசனம் கொடுப்பது மகா பெரியவருடைய வழக்கம். அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் மகா பெரியவர் செய்த ஒரு மிகப்பெரிய அரிய காரியம் என்ன தெரியுமா? எல்லார் வீட்டுக்கும் போகிறது. யார் கூப்பிட்டாலோ அவன் வீட்டுக்கு போவார். உண்மையான பக்தனாக இருந்தால் எல்லாரும் கூப்பிடுவாங்க மகா பெரியவர். ஆனால் உண்மையான பக்தனாக இருந்தால் அவன் ஏழை பணக்கார அந்த வேதத்தை மகா பெரியவர் அவர் வாழ்ந்தவரை பார்த்தது கிடையாது. அதனால தான் காஞ்சி நகர் வாழும் எங்கள் காம கோடி பெரியவா, காஞ்சி நகர் வாழும் எங்கள் காம கோடி பெரியவா, ஜாதி மதம் பாராமல் அருள் கொடுக்கும் பெரியவா, ஜாதி மதம் பாராமல் அருள் கொடுக்கும் பெரியவா, அல்லல்களை தீர்த்து வைக்கும் மகாதெய்வம் பெரியவா, நம் அல்லல்களை தீர்த்து வைக்கும் மகாதெய்வம் பெரியவா, வரங்கள் அள்ளி அள்ளி தந்திடும் காமகோடி பெரியவா, மரங்கள் அள்ளி அள்ளி தந்திடும் காமகோடி பெரியவா, ஹர 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 சங்கரா, ஜெய 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 சங்கரா, ஹர 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 சங்கரா, ஜெய 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 சங்கரா அப்படின்னு அடியனோட பாட்டே ஒன்று இருக்குது. அவ்வளவு அற்புதம். அதாவது இன்னொரு விஷயம், காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? விவரம் அறிந்தவர்கள், அனுபவம் நிறைந்தவர்கள், அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு நோய் வருதா, எங்கேயுமே போக வேண்டாங்க. நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஒரு மகா பெரியவரோட தீவிரமான பக்தர்கள், ஒரு கண்மூடித்தனமான பக்தர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த கேலண்டர் வீதின்னு அப்படின்னு ஒன்று இருக்குது காஞ்சிபுரத்தில், கேலண்டர் ஸ்ட்ரீட்னு பேர். அந்த கேலண்டர் ஸ்ட்ரீட்டில் ஒரு மாமி இருந்தாங்க. அந்த மாமி எனக்கு ரொம்ப நெருக்கமான மாமி. ஏன்னா அவங்களோட பசங்கள்லாம் சென்னையில் இருந்தாங்க. ஆனால் அந்த மாமி இவங்க எவ்வளோ கூப்பிடுவாங்க. அவள் பாட்டி, இவங்களோட பாட்டி. இந்த பசங்க எல்லாம் நல்ல பெரிய போஸ்ட்டில், ஒருத்தர் அட்வொகேட்டு, ஒருத்தர் ஆடிட்டரு, அது மாதிரி பெரிய பணக்காரங்க, பெரிய நல்ல ரிச் பீப்புள். அவங்களோட பாட்டி காஞ்சிபுரத்தில் கேலண்டர் ஸ்ட்ரீட்டில் ஒரு பழைய வீடு, இது அவளோட சொந்த வீடு, ரொம்ப சின்ன வீடு. ஒரு 10 பேர் இருக்கலாம் அந்த வீட்டில், அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்க முடியாது. அந்த பாட்டி என்ன சொன்னாங்களா, எங்களுக்கெல்லாம் மெட்ராஸில் வேலை கிடச்சிடுத்து, உத்தியோகம் கிடச்சிடுத்து, நாங்கள் ரொம்ப பெரிய போஸ்ட்டுக்கு போகிறோம், அது வந்து காஞ்சிபுரத்தே நாங்கள் போக முடியாது, நாங்கள் மெட்ராஸுக்கு போகிறோம்னு சொன்ன உடனே அந்த பாட்டி என்ன தெரியுமா சொன்னாங்களா? இப்போ அந்த காலத்து நீங்களாம் இன்றைக்கும் பார்க்கலாம். நீங்கள் அந்த காலத்து பாட்டி மாமி அவங்கெல்லாம் நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் டவுனுக்கு வர மாட்டாங்க. அந்த பாட்டி என்ன சொன்னாலாம், இல்லைப்பா எனக்கு பெரியவா நிழலில் நான் இருக்கேன், நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு இல்லை பாட்டி நீங்கள் வயசாச்சு, உங்களை தனியாக விட்டுட்டு நாங்கள் போக முடியாது, நீ அதை பற்றி கவலைப்படாத, உங்களை விட நான் பாதுகாப்பாக இருப்பேன், ஏன்னா நான் பெரியவா நிழலில் இருக்கேன், காமாட்சியோடு இருக்கேன், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த பாட்டி காஞ்சிபுரத்திலே இருந்து கடைசி வரை மகா பெரியவாளை தரிசித்து அவன் மோட்சமடைந்தாள் என்பது நமக்கு அதுக்கப்புறம் தெரியும் எங்களுக்கு. அந்த பாட்டி சொல்லுவான். அந்த பாட்டி நான் ஒரு வாட்டி காஞ்சிபுரத்துக்கு போகும்போது நான் சந்தித்தேன். ஏன் பாட்டி, உங்கள் பசங்கள்லாம் சௌரியமாக மெட்ராஸில் பங்களாவில் இருக்காங்க, நீங்கள் ஏன் இந்த சின்ன வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு ஃபேன் கூட கிடையாது, ஒரு சின்ன டேபிள் ஃபேன் ரொம்ப கம்பல் பண்ணி அவன் பையன் வாங்கி கொடுத்தான். அந்த ஃபேனை வச்சுன்னு ஓட்டிகிட்டு இருப்பான். அந்த பாட்டிகிட்ட நான் சொல்லுவேன், அவ்வளோ வசதியாக இருக்கா, நீங்கள் மெட்ராஸ்க்கு வராமல் ஏன் பாட்டி இங்கே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது உடம்பு வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அப்போ அந்த பாட்டி சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கா, அதுவும் பெரியவா இருக்கும்பொழுதா, காமாட்சி என்ன ஒரு நம்பிக்கை அந்த கண்ணில், நான் அந்த கண்ணில் அந்த ஒளியை பார்த்தேங்க அந்த பாட்டிகிட்ட, அந்த கான்ஃபிடென்ஸ் கண்ணில் தெரிஞ்சுது. எனக்கா, போடா மெட்ராஸில் தான் நான் டாக்டர்கிட்ட போனோம், இங்கே நான் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லைடா, இங்கே யாருக்கு என்ன நோய் வந்தாலும் எங்கள் மகா பெரியவா பார்த்துப்பான்னு அந்த பாட்டி சொன்னான் அந்த வயசில். அதே மாதிரி அந்த பாட்டிக்கு கடைசி வரைக்கும் ஒரு நோயும் வரல, ரொம்ப அமைதியான முறையில் காலமானார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை இல்லையா? அதே மாதிரி
அந்த பாட்டி சொன்னாங்க பாருங்க, இந்த காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மடத்துக்கு யார் நோயின்னு வந்தாலோ இது இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் தான் அந்த பாட்டி. நான் கேட்டேன், என்ன பாட்டி இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரத்தை? அதுவும் அந்த மகான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா அவரை விட ஒரு பெரிய டாக்டர் தேவையில்லைடா அப்படின்னு அந்த பாட்டி அவ்வளோ உறுதியாக. இது போன்று பல சம்பவங்களை அந்த பாட்டி எங்கிட்ட சொல்லும் பொழுது, இது நான் நேராக அந்த பாட்டிக்கிட்டேருந்து கேட்டது. அந்த பாட்டி நேர கேட்டதுன்றது வேற, அந்த பாட்டி தான் கூட இருந்து அனுபவித்து அந்த பார்த்த நிகழ்வுகளை என்னோடு பகிர்ந்து கொண்டார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மிகப்பெரிய ஆடிட்டர் அவர் மகா பெரியவா பக்தர்னா எந்த காரியம் போட்டாலும், இப்போ நம்ம பிள்ளையார் சொல்லி போடுறோம்ல, அவர் என்ன தெரியுமா எழுதுவார்? மகா பெரியவா துணைன்னு எழுதுவார் போல. இப்போ நம்மளாம் கல்யாண பத்திரிகைக்கு மட்டும்தான் மகா பெரியவா துணைன்னு நம்ம போடுறோம். ஆனால் அவர் டெய்லி அவர் ரொட்டீனே என்னென்னா, ஒரு புது பேனா வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட எல்லாரோட பழக்கம் என்ன தெரியுமா? புது பேனா வாங்கி எழுதி பார்ப்போம்ல, நம்ம பேர் எழுதுவோம். கரெக்டாக இல்லையா? இது எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த ஆடிட்டர் மகா பெரியவா துணைன்னு தான் ஒரு பேனா வாங்கினாலும் எழுதுவார். அது மாதிரியான ஒரு கடுமையான ஒரு பக்தர். அவருக்கு 2 மகன்கள். அந்த மகனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அந்த கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணுக்கு, அந்த மருமகளுக்கு ஏதோ ஒரு சோர்வு, அடிக்கடி ஒரு தலை சுற்றுறது, இதை மாதிரி ஒரு சில அறிகுறிகள் தோன்றுறது. இவர் பெரிய ஆடிட்டரில், இவர் படித்தவர் தானே, ஒரு நல்ல டாக்டர் போய் பார்க்கலாமாம்மா அப்படி சொல்லும்போது, டாக்டர் போய் பார்த்தபோது ஒரு ஷாக்கான நியூஸ் அவருக்கு கிடைக்கிது. என்ன அப்படின்னா, ரொம்ப சின்ன வயசு மருமகள், ஒரு 22 23 வயசாக இருக்கும். அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு, சாரி சார், இவங்க ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருக்குது, இது எப்போ வேணால் இவங்க செத்து போகலாம், எப்போ வேணால் இவங்க காலம் முடியலாம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இந்த சின்ன வயசில் இந்த வியாதி வர வேண்டாம், இது லட்சத்தில் ஒருத்தருக்கு வரும், இது மெடிக்கல் எங்கள் ரிப்போர்ட் படி லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி வியாதி வரும். இது எப்படின்னா, பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருந்திருக்கணும் ஒன்று, ஏன்னா பின்னாடி ஓட்டை வராது. பிறக்கும் பொழுதே இந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருந்திருக்கு. இது அந்த காலத்தில் பார்க்குறதுக்கெல்லாம் டாக்டர்ஸ் கிடையாது, அவளுக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற இந்த சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்போ கிடையாது. அப்போது பார்க்க முடியாததுனால இவளை கவனிக்காமல் விட்டுருக்கலாம், அது ஒரு காரணம் இருக்குது. ஆனால் வேறு எந்த காரணத்தை கொண்டு இப்போ வந்ததாக இருந்தால் நம்ம சரி பண்ணலாம். இது அவள் பிறவிலேருந்தே இருக்குது, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவளுடைய காலம் மிஞ்சி போனால் கொஞ்ச நாள் இருக்கலாம். ஆனால் ஒரு வழி இருக்குது, இது ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதற்கான வழிமுறைகள் இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டில் வந்தாச்சு, பண்ணலாம் அப்படின்னும் பொழுது இவருக்கு ஒரே குழப்பம். அம்மாட்ட பேசுகிறார், அம்மா இதை மாதிரி சொல்லிட்டாம்மா, என்னம்மா பண்ணுறது, பெரிய குண்டை தூக்கி போட்டார் டாக்டரு அப்படின்னோடனே அந்த அம்மா கவலையே படலையாம், ரொம்ப கேஷுவலாக, டேய் என்னடா மகா பெரியவான்னு சதா சர்வகாலமும் சொல்லிட்டு இருக்க, அந்த மகான் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, அவர் பரமேஸ்வரன்டா, அவர் காப்பாற்றுவாரா நம்ம குழந்தையன்னு சொன்னான் அந்த மாமி. யார்? இந்த ஆடிட்டரோட அம்மா. சொன்ன உடனே இந்த ஆடிட்டருக்கு இப்போ தான் தோன்றுதுச்சா, நம்ம எதை பார்த்தாலும் மகா பெரியவா துணை நம்ம போடுறோம், இதுக்கு நம்ம மகா பெரியவாள் நினைக்கவே இல்லையே அப்படின்னோடனே, சரி மறுநாள், சரி ஒன்றும் கவலைப்படாத, மகா பெரியவா இருக்கா பார்த்துப்பா, காமாட்சி இருக்கா பார்த்துப்பா, விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டான். பொறுப்பை மகா பெரியவாள்கிட்ட தூக்கி போடு, அவர் பார்த்துப்பார். இவன் பிழைக்கிறதோ உயிரோடு இருக்கிறதோ அது மகா பெரியவா இஷ்டம். அதனால் இவன் இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு விதி இருந்ததுன்னா அவன் இருப்பான், அதை மகா பெரியவா பார்த்துப்பான், நீ விட்றா, நீ போடா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ மறுநாளைக்கு திருப்பியும் இவர் டாக்டர்கிட்ட போகிறாரு, மருமகள் இல்லாமல் இவர் தனியாக போகிறார். அப்போ டாக்டர் சொன்னார், என்ன ஆடிட்டர் சார், நீங்கள்லாம் படித்தவங்க, என்ன இன்னும் யோசிக்கிறீங்க, இனிமேலும் டிலே பண்ணாதீங்க, முதல்ல ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை நான் இந்த பாருங்க,
எனக்கும் பக்தி இருக்குது. யார் டாக்டர் சொன்னார், எனக்கும் பக்தி இருக்குது, எனக்கும் மகா பெரியவர் மேலே பக்தி இருக்குது, எனக்கும் காமாட்சி மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதையெல்லாம் மீறி நம்ம பண்ண வேண்டியது நம்ம பண்ணிடணும். அதுக்கப்புறம் காப்பாற்றுறது கடவுள் இஷ்டம், மகான் இஷ்டம். அதனால் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் தேதியை தயவுசெய்து தள்ளி போடாதீங்க. இதுக்கு செகண்ட் ஆப்ஷனே கிடையாது. இப்போ இந்த ஹார்ட் ஓட்ட சரியாக போகணுன்னா செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ரொம்ப சீரியஸாக சொல்லிடுறாரு. சார் நீங்கள் டிலே பண்ண உங்கள் மருமகளோட உயிருக்கு ஆபத்து, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு டாக்டர் கை விரிச்சிடுறாரு. இவருக்கு இன்னும் மனசு குழம்பி போய், சரி அப்போது டாக்டர் நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதா, நீ ஓகேன்னு சொன்னால் நாளைக்கே ஆப்ரேஷன் அப்படின்னு அவர் சொல்கிறார் டாக்டர். சரி அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு நாள் ஒரு அப்சர்வேஷன் டெஸ்ட்லாம் எடுக்கணும். எடுத்த உடனே நாளைக்கு அப்சர்வேஷன் டெஸ்ட்லாம் எடுத்துலாம், நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடு, நாளைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். சொன்ன உடனே மகா பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணி இவருக்கு அந்த ஃபேமிலியே உடஞ்சி போச்சு. ஏன்னா ஒரு இப்போ தான் வந்த நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு திடீர்னு இது மாதிரி ஒரு வியாதி வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த வருத்தத்தோட சரி நாளைக்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம். அவன் அம்மா சொன்னாலாம், டேய் திருப்பி நான் தான் சொல்கிறேன், மகா பெரியவர் மேலே நம்பிக்கை வை, பக்தி மட்டும் இருந்தால் போகாது, அந்த பக்தி நம்பிக்கையாக இருக்கணும். 100% அவற்றை நீ சரணாகதி, அவ்வளோதான், நீ கவலையே படாதடா, அங்கே போனால் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன ஒரு முடிவு பண்ணுறாரு, மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மகா பெரியவரை தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நைட்டு தூங்குறாங்க. எங்கே தூங்குறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படி தூங்க முடியும் நிம்மதியாக? மகா பெரியவா காஞ்சி பெரியவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு மறுநாள் காலை எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறார்கள். பொழுது விடிந்தது. அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு மகா பெரியவர் சமர்ப்பிக்க வேண்டிய பழங்கள் புஷ்பம் எல்லாம் வாங்கிட்டு நேராக மருமகளையும் கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்ப போகிறாங்க. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நேராக மகா பெரியவரை போய் தரிசிப்பதற்கு போகிறார்கள். மகா பெரியவர் தரிசனம் பண்ணுறாங்க. இப்போ மகா பெரியவருக்கு இந்த மருமகளுக்கு என்ன குறை என்ன நோய் என்பது மகா பெரியவருக்கு தெரியும். இந்த ஆடிட் ஒன்றுமே சொல்லலை. இவர் வச்சு கொடுக்கும்போது அந்த ரிப்போர்ட்டை வச்சு கொடுக்குறார். அந்த ரிப்போர்ட்டை மகான் கையில் எடுக்கிறார். மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ரிப்போர்ட் தரவரார். ரிப்போர்ட்டை பிரிக்கிறார். எல்லா ரிசல்ட்டையும் இப்படி தரவரார் பிரிக்கிறார் தரவரார் மூடி அது மேலேயே வச்சுட்டு கொடுத்துட்டார். ஒன்றுமே சொல்லலை. பழுப்பாளா மாட்டாளா கவலைப்படாத ஒன்றுமே சொல்லலை. சஸ்பென்ஸாக பிரித்தார், தடவினார், தடவினார், கையில் கொடுத்துட்டார். அது மேலே கொஞ்சம் குங்குமத்தை போட்டு இந்த ஆடிட்டர் வச்சுக்கோ பார்த்துனே இருக்கார். இன்னும் ஒன்றுமே சொல்லலையே, ஏதாவது சொல்லுவாரா? சரி அவர்கிட்ட போய் இது ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்படியே இருந்தாரா? கொஞ்ச நேரம் கழிச்சு மகா பெரிய ஒரு 2 minutes 3 minutes ஒன்றுமே பேசலை. ஒரு அமைதியான சூழல். ஸ்ரீமடத்து சிப்பந்திகள்லாம் பார்த்துனே இருக்காங்க என்ன சொல்ல. ஏன்னா அவளுக்கும் ஒரு ஆர்வம், ஒரு க்யூரியாசிட்டி தானே. சரி என்ன பண்ண போகிறார், என்ன சொல்ல போகிறார், இந்த மருமகள் பழுப்பாடா, ஆப்ரேஷன் போகிறாளே எல்லாம். ஒரு 3 நிமிஷம் பயங்கரமான மௌனம். 3 நிமிஷம் கழிச்சு மகா பெரியவர் என்ன பண்ணுறார், ஒரு மாம்பழத்தை எடுக்கிறார். மாம்பழத்தை எடுத்து ஏம்மா இங்கே வாம்மா, யாரை, அந்த மருமகளை கூப்பிடுறார். கூப்பிட்டு அந்த பழத்தை கையில் கொடுக்குறார். இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறார். அது வரைக்கும் ஒன்றுமே இல்லாத மௌனம் இப்போ உடையுது. எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பிரகாசம், சந்தோஷம். ஏன்னா மகா பெரியவர் சாதாரணமாக எதையும் செய்ய மாட்டார். காரண காரியம் இருந்தாலே ஒழிய எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுவார். அதுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன் இதே நிகழ்ச்சியில். இப்போ என்ன பண்ணார், அந்த மாம்பழத்தை கொடுத்துட்டு நீ இதை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அப்போ தான் இவருக்கு ஏதோ ஒரு 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 ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி ஆச்சு. யாருக்கு, ஆடிட்டருக்கு. அப்பாடா ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, அப்பா இது போகிறோம்பா அப்படின்னு ஒரு திருப்தி ஆகிட்டார். ஒரு நம்பிக்கை மகா பெரியவர் மேலே, அந்த பக்தி வெறி. உடனே அந்த மருமகளை சாப்பிட சொல்கிறாரு. அந்த மருமகள் சாப்பிட்றா. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறாங்க. அன்பர்களே, ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போய் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார்ல டாக்டர். என்ன சொன்னார், இன்றைக்கி ஒரு நாள் அப்சர்வன்ஸ் வேணும் அப்படின்னு. இன்றைக்கி அப்சர்வேஷனில் இன்றைக்கி எடுக்க வேண்டிய டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டையும் எடுக்கிறாங்க. எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள், சாயங்காலம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம்
நம்ம முடிவு பண்ணி நாளை கார்த்தால ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, நாளைக்கு கார்த்தால ஆப்ரேஷன். இப்போ மகாபெரிவாளை பார்த்தாச்சு, மகாபெரிவாள் பிரசாதம் கொடுத்தாச்சு, ஒரு மாம்பழத்தை கொடுத்து சாப்பிட சொல்லியாச்சு. இதை விட நமக்கு என்ன பலம் வேணும் அப்படின்னு அவர் தைரியமாக இருக்கார். இருந்தாலும் காஞ்சி மகானுடைய நாமத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சாயங்காலம் ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தவுடனே இவளுக்கு இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் புரியல. பார்த்து பிரித்து படிக்கிறாங்க. சரி, நாளைக்கு டாக்டர் வரட்டும் பார்த்துக்கலாம், நாளைக்கு காத்து தான் ஆப்ரேஷன், இனிமேல் படித்தேன்ல படிக்கல, நான் எப்படி இருந்தாலும் ஆப்ரேஷன் கன்ஃபார்ம்டு, பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனே இன்னும் ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு ரிசல்ட் தெரியலல்ல, நடக்கலாமா நடக்கக்கூடாதா, நடக்குமா, உயிரோடு இருப்பாளா இருக்க மாட்டாளா, இவ்வளோ கன்ஃபியூஷனில் அவர்கள் அன்றைய பொழுது கழிந்து மறுநாள் கார்த்தால டாக்டர் 8 மணிக்கு வரார். பார்க்குறாரு, அந்த ரிசல்ட்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆனவுடனே இவர் பயந்துட்டார். யார்? ஆடிட்டர். ஐயோ, என்னடா டாக்டர் மூஞ்சி மாறுது, அவர் தெரியல, என்னடா டாக்டர் மூஞ்சி மாறுது அப்படின்னோடனே டாக்டர் வந்து, ஆடிட்டர் சார் கொஞ்சம் வாங்கினேன் என் ரூமுக்கு அப்படின்னு. இப்போ மருமகளுக்கு அதை விட பயம் வந்துடுச்சு, என்னடா சொல்ல போகிறாரு அப்படின்னு. நம்ம எதுக்கு சொல்லணும்ல, நல்லதோ கெட்டதோ. இப்போது ஆடிட்டரை ரூம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த டெஸ்ட்லாம் எங்கே பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே தான் பண்ணோம், நேற்றுக்கு தான் பண்ணோம், நேற்று கார்த்தால பண்ணது சாயங்காலம் தான் வந்தது ரிசல்ட்டு. இல்லையே, இப்போ இந்த ஹார்ட் ஓட்ட தெரியலையேன்றாரான் டாக்டர். ஹார்ட் ஓட்ட தெரியலையா அப்படின்னும் போது எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமாக இருக்குது சார். நேற்றுக்கு தான் முந்தா நேற்று நான் பார்த்த எக்ஸ்ரேல எனக்கு ஹார்ட்டில் ஓட்ட தெரியுது. இப்போ இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்த டெஸ்ட்டில் ஹார்ட்டில் ஓட்ட மாதிரியே காமிக்கலை அப்படின்னும் போது என்ன எனக்கு புரியல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார், ஆடிட்டர் சார், நீங்கள் எதுக்கும் ஒன்றும் ஒரே ஒரு டெஸ்ட், இந்த டெஸ்ட்டு மட்டும் பண்ணிவிடுங்களேன் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டை எழுதி கொடுக்குறாரு. அந்த டெஸ்ட்டை போய் திருப்பி இவருக்கு ஆடிட்டருக்கு இன்னும் பயம். ஐயோ, இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்க போகுது. இப்போ ஹார்ட்டில் ஓட்டையிலேருந்து தெரிஞ்சு போச்சு, இப்போ வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுனால மருமகள் கஷ்டப்படுறாளா அப்படின்னு இவருக்கு பயம் வந்து திருப்பி அந்த டெஸ்ட்டை, எடுத்த டெஸ்ட்டையே திருப்பி கொண்டு போய் ஒரே ஒரு டெஸ்ட் எழுதி கொடுக்குறேன். அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட்டோட ரிசல்ட் வருது. டாக்டர் பார்த்து சொன்னாராம், ஆடிட்டர் சார், இது எங்கே, இது யாரோட மிராக்கல்னு தெரியல, இது யார் பண்ண வேலை, யார் பண்ண மாயாஜாலம்னு எனக்கு தெரியல, வெரி சேம் பேர்ட் யூ யூஸ்ட் அப்படின்னு அந்த ஆடிட்டர் எழுதியிருக்காரு அவரோட அனுபவத்தில். இது யாரோட மாயாஜாலம்னு எனக்கு தெரியல, இது இறைவனை தவிர யாராலும் இதை செய்ய முடியாது. இதே வார்த்தையை அவர் எழுதியிருக்காரு ஆடிட்டர். இறைவனை தவிர இந்த செயலை யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போது இந்த செயல் யாரால் நடந்திருக்கும்? எவ்வளவோ மருந்து சாப்பிட்டாச்சு, எவ்வளவோ மாத்திரை சாப்பிட்டாச்சு, ஆனால் ஒரு மாம்பழத்தில் இதயத்தினுடைய ஓட்டையை மகா பெரியவர் அடைக்கிறார் என்றால் அந்த ரிப்போர்ட்டை தடவின உடனே அவர் அடைச்சிட்டார்னு அவன் அம்மா சொன்னாலாம். எப்படின்னா, இவர் போய் இப்போ மருமகளுக்கு ஒன்றும் இல்லை, ஷீ இஸ் 100% ஆல் ரைட் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷனுக்கு இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தபோது மகா பெரியவர் இது மாதிரி பண்ணார், நான் அவர் ஆஸ்பத்திரியில் பார்க்க போகும்போது அந்த ரிப்போர்ட் எடுத்து தடவினார், அது மேலே குங்குமத்தை போட்டார் அப்படின்னு சொன்னோன்னா அம்மா என்ன தெரியுமா சொன்னாலாம், டேய் இவ்வளோ மருந்து மாத்திரை கொடுத்து அவளுக்கு பிரயோஜனம் இல்லைடா, மகா பெரியவர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே அந்த ரிப்போர்ட்டில் தன்னுடைய கைகளால் குங்குமத்தை போட்டு அந்த ஹார்ட்டோட ஓட்டையை அடைச்சிட்டாரு, அதுக்கப்புறம் மாம்பழத்தை கொடுத்துட்டு அந்த ஹார்ட்டோட ஓட்டையை மூடிட்டாரா மகா பெரியவர் அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கும் அந்த குடும்பம் வாழ்த்தி கொண்டிருக்கிறது என்றால், இன்றைக்கும் மகா பெரியவரை போற்றி கொண்டிருக்கிறது என்றால், இதை மாதிரி அற்புதங்கள் நடக்கும்போது போற்றாமல் என்ன பண்ண முடியும்? இதே மாதிரி மற்றொரு சந்தர்ப்பத்திலே, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை. இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா மாதிரி இனிமேல் யாராலையும் பாட முடியாதுங்க. இதை பாடியவர் திருமதி MS சுப்பலட்சுமி என்பது எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒரு அற்புதமான ஒரு கலைஞர், அற்புதமான இசை மேதை. அவங்க வந்து மகா பெரியவரோட ஒரு பயங்கரமான பக்தி அவங்களுக்கு மகா பெரியவர் மேலே. இப்போது அவருடைய கணவர் கல்கி சதாசிவம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை.
ஒரு கடுமையான நோய்வாய்ப்பட்டு அவருக்கு வந்து டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவுக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுக்கு வந்து லைஃபே சதாசிவம் அவர்கள் தான். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்காம அவங்க செய்ய மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு மனிதர், அந்த மாதிரியான ஒரு தம்பதி. அப்போது இவங்க எம்எஸ் அம்மா கவலையே பண்ணலையாம். நம்ம நேராக போய் மகா பெரியவாளை பார்ப்போம், ஆஸ்பத்திரிக்கு போவோம். நேராக மகா பெரியவாளை போய் பார்த்து அந்த ரிப்போர்ட்லாம் காமிச்சு இவர் பார்த்தாராம், ஒன்றுமே பண்ணலையாம், கம்முன்னு இருந்தாராம். பண்ணிவிட்டு ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்காரே, என்ன பண்ணுறது? ஏன்னா எம்எஸ் அம்மாவுக்கு அந்த ஆதங்கம் இருக்கும்ல, தன்னுடைய கணவர் தனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்போது அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. மகா பெரியவா வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வராதா, அது மூலமாக நமக்கு ஒரு 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 ரிலீஃப் கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சிருந்த போது ஒன்றுமே சொல்லலையா, பார்த்துனே இருந்தாராம். இப்போ மகா பெரியவர் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் இப்போ மகா பெரியவரை பார்த்துட்ருக்காங்க, என்னடா சொல்ல போகிறார் அப்படின்னு. இவர் ஒன்றுமே சொல்லலையா. ஒன்றுமே சொல்லாமல் இப்படி உட்காந்துட்டு சதாசிவத்தையே பார்த்துருந்தாராம். அவரே அப்படியே பார்த்துட்டு அவர் தட்டில் இவ்வளோ வில்வம் இருந்து தான் அந்த வில்வத்தை அப்படியே எடுத்தாராம். அன்பர்களே, இது நடந்த விஷயம். அந்த வில்வத்தை எடுத்து சதாசிவம் கையில் கொடுத்து இதை இங்கேயே சாப்பிட்டு முடி அப்படின்னாராம். எப்படி மாம்பழத்தை கொடுத்து அங்கே சரி செய்தாரோ, இங்கே வில்வத்தை எடுத்து அங்கே கொடுக்குறாரு. சதாசிவம் யோசிக்கவே இல்லையா, ஏன்னா மகா பெரியவருடைய வாக்கு வேத வாக்கு. அவங்களுக்கு அத்தனை வில்வத்தை சாப்பிட முடியுமாங்க? அத்தனை வில்வத்தையும் மகா பெரியவர் கொடுத்த அத்தனை வில்வத்தையும் சாப்பிட்டு இனிமேல் எனக்கு சரியாக போச்சு, நான் ஆஸ்பத்திரிக்கு போகல அப்படின்னா, இல்லை இல்லை நீ போயிட்டு போனாராம். இப்போ போட ஆஸ்பத்திரிக்குன்னாராம். நேராக ஆஸ்பத்திரிக்கு போனாராம். போனால் இதே மாதிரி எப்படி மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த மருமகனுக்கு சரியானதோ, வில்வத்தை சாப்பிட்டு இவருக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று டாக்டர் ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், மாத்திரை போகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். இது போன்ற பல அற்புதங்களை நமக்காக செய்த மகான். அவருக்கு என்ன, இப்போது சதாசிவத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன, அந்த ஆடிட்டர் மருமகளுக்கு உடம்பு சரியா இல்லாமல் போனால் அவருக்கு என்ன? அப்போது இதையெல்லாம் மக்களை பற்றி, தன்னுடைய பக்தர்களை பற்றி கவலைப்படுவதில் மகா பெரியவருக்கு நிகர் மகா பெரியவர் மட்டுமே. தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை பார்ப்போம். நன்றி, வாழ்க வளமுடன். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.